இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தோஷங்கள்ல ஒன்னான அன்னதோஷம். இந்த அன்னதோஷம் பிடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களின் குடும்பம் வறுமையில வாட ஆரம்பிக்கும். அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்க வீட்டுல செல்வம் தலைக்காது. அவங்க குடும்பத்துல தொடர்ந்து கஷ்டம் மேல் கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். அவங்க குடும்பத்துல தொடர்ந்து தரித்திரம் உண்டாயிட்டே இருக்கும். அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அன்னதோஷம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த அன்னதோஷம் நமக்கு வரும்னு பாத்துட்டீங்கன்னா, பசியோட இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு உணவளிக்காம இருக்கிறது, அவங்கள பட்னி போடுறது, கர்ப்பிணி பெண்கள் பசின்னு கேட்டும் அவங்களுக்கு உணவு கொடுக்காம அவங்கள துரத்தி அடிக்கிறது, யாராவது சாப்பாட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்கள சாப்பிட விடாம தடுத்து அவங்கள கோவப்பட வச்சு அவங்கள அங்கிருந்து எந்திரிச்சு போக வைக்கிறது, நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் நிறைய உணவு இருந்தும் அந்த உணவுகளை நம்ம அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம அந்த உணவை நம்ம குப்பையில கொட்டுறது, இல்ல அந்த உணவை வேஸ்ட் பண்றவங்களுக்கும் அன்னதோஷம் பிடிக்கும். நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்களுக்கு சரிவர பிண்டம் வைக்காதவங்களுக்கும் இந்த அன்னதோஷம் பிடிக்கும். இந்த அன்னதோஷம் யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்க பரிகாரமா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பசியால வாழ்றவங்க அப்படின்னு உங்களுக்கு யார தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க உணவளிச்சுட்டு வர ஆரம்பிக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் பண்ண ஆரம்பிக்கணும். சிவனடியார்களை யார பார்த்தாலும் நீங்க அவங்கள வணங்கிட்டு அவங்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ண ஆரம்பிக்கணும். இது போல நீங்க பண்ணிட்டு இருந்தாவே உங்களோட தோஷங்கள் வீதியின் குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு படிப்படியா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். நம்மளோட கர்மாவை அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தியா வழங்குறதே இந்த அன்னம் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். நம்மளோட கர்மாவும் குறைய ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.